திருமாணிக்கம்ல இருந்து பொம்மக்கா வீடியோ சாங்கு நவம்பர் 21 லவ்லே எமக்கு லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ணுறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி இந்த படத்தில் நடிக்கிறாரு. அஜித்குமாருடைய குட் பேட் அக்லி படத்தில் யோகி பாபு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சான். ஷூட்டிங்கு நடக்கிறது. அஜித்குமார், பிரசன்னா மற்றும் அர்ஜுன் தாஸுடன் இப்போ பல்கேரியா ஸ்கெடியூலில் இருக்காங்களாம். ஒரு வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து டீம் ரிட்டர்ன் ஆகுறாங்க சென்னைக்கு. விடாமுயற்சியில் ஒரு சாங்கும் ஒரு சில பேட்ச் ஒர்க்குகளும் பெண்டிங் இருக்கான். அஜித் குட் பேட் அக்லி கெட்டப்பில் இருக்காராம். அதனால் நெக்ஸ்ட் மந்த் விடாமுயற்சி கம்ப்ளீட் பண்ணுறாங்களாம். இதற்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் அடுத்த மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குட் பேட் அக்லி ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி 2 வாரங்கள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கா. அதுக்கடுத்தது இந்த 2 வாரங்கள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டர் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இணையாக நடக்கிறது. சூர்யா 44ல் ஒரு சாங்கு முடிஞ்சிருச்சான். இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்ரேயா. SK25ல் விஷால், ஜெயம் ரவி வில்லன் ரோலில் நடிக்க பேச்சுவார்த்தை போகிறதான். இந்த படத்தை சுதா கங்கரா டைரக்ஷன் பண்ணுறாங்க. தனுஷுடைய குபேரா படம் பிப்ரவரி 2025ல் ரிலீஸ் ஆகும். சிவராத்திரி ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் விஜயுடைய வணங்கான் படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 2K லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேம் ஹவ் இஸ் இட் பாசிபிள் ப்ரோ வீடியோ சாங் இன்று வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 13 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகிறது. ரெட்டத்தலையில் இருந்து அருண் விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மலையாளம் படமான ஜோஜி ஜார்ஜியோடைய பாணி படம் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிறது நவம்பர் 22 தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது தேவி காம்பைன்ஸ் சூது கவுண்ட் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இன்று லெவலே எமக்கு வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மோகன்லாலுடைய பேரோஸ் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா கயரோகணம் நடிக்கிற படமான ஃபேமிலி படம் ரிலீஸ் டேட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிசம்பர் 6 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாகிறது. RJ பாலாஜியுடைய சொர்க்கவாசல் நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நவம்பர் 29 தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. தி ஸ்மைல் மேன் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரத்குமாருடைய 150வது படம் அது. தளபதி லாஸ்ட் படமான தளபதி 69 படத்துக்கான 16வது நாளுக்கான ஷூட்டிங் நடக்கிறது அப்படின்ற மாதிரி நேற்று பூஜா ஹெக்டே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் நடக்கிறது சென்னையில் விறுவிறுப்பாக. மார்ச் எண்டு அல்லது ஏப்ரலுக்குள்ள ஃபுல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிடும். சிவராஜ்குமார் தளபதி 69 படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் சிவராஜ்குமார் தளபதி 69 படத்தில் நடிக்கலையா, அது கன்ஃபார்ம்டு நியூஸாக வந்திருக்கு. துருவ சர்ஜாவுடைய மார்டின் படம் அமேசான் பிரைம் வீடியோ மற்றும் OTTயில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. மாவீரன் டைரக்டர் மோடன் அஸ்வின் டைரக்ஷனில் சான் விக்ரம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. கங்குவா படம் 3 நாட்களில் வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் 127.64 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதற்கான டோட்டல் கலெக்ஷனாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 21.40 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 10.65 கோடி, கர்நாடகாவில் 3.60 கோடி, கேரளாவில் 5.25 கோடி, இந்திய மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9.65 கோடி, ஓவர்சீஸில் 18.50 கோடி. டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன் 3 நாட்களில் கங்குவா படம் 69.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 33.10 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. அமரன் படத்துக்கான 18 நாட்கள் வேர்ல்டு டோட்டல் கலெக்ஷனாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 140.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 39.35 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20.85 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11.20 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடி, ஓவர்சீஸில் 26.90 கோடி. டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன் 18 நாட்களில் 292.55 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 143.45 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. சிவகார்த்தியின் கெரியரில் இந்த கலெக்ஷன் பெரிய வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்கி பாஸ்கர் 18 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் 33.50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 20.30 கோடி, கர்நாடகாவில் 5.80 கோடி, தமிழ்நாட்டில் 13.55 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.5 கோடி, ஓவர்சீஸில் 26.80 கோடி. லக்கி பாஸ்கர் 18 நாட்களுக்கான வேர்ல்டு டோட்டல் கலெக்ஷன் 102 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 49.90 கோடி ஷேர் கொடுத்துருக்கு.